அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. ரப்பி ஜிதினி இல்மா ரப்பி ஸ்ரக்லி ஷத்ரி வயசிர்லி அம்ரி வஹுலுல் ஊதத்தம் மில் லிசானி யஹ்கவ் கௌலி. 33வது சூரா அல் அஹ்ஸாபுடைய 31, 32வது வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَمَنْ يَقْنُتْ مِنْكُنَّ لِلَّهِ وَرَسُولِهِ وَتَعْمَلْ صَالِحًا نُؤْتِهَا أَجْرَهَا مرتين وَأَعْتَدْنَا لَهَا رِزْقًا كَرِيمًا. يَا نِسَاءَ النَّبِيِّ لَسْتُنَّ كَأَحَدٍ مِنَ النِّسَاءِ إن اتقيتن فلا تخلأن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلنا قولا معروفا. மேலும் உங்களில் எவரேனும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால், மேலும் நற்செயல் புரிந்தால் அவர்களுக்கு நாம் 2 மடங்கு கூலி வழங்குவோம். மேலும் நாம் அவர்களுக்காக கண்ணியமான நற்பாக்கியங்களை ஏற்பாடு செய்து வைத்துள்ளோம். நபியின் மனைவியரே, நீங்கள் ஏனைய சாதாரண பெண்களைப் போன்றவர்கள் அல்லர். நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாய் இருந்தால் மென்மையாக பேசாதீர்கள். ஏனெனில் உள்ளத்தில் கெட்ட எண்ணத்தை கொண்டிருக்கும் யாரேனும் ஒருவன் சபலம் கொள்ளக்கூடும். ஆகவே தெளிவாய் நேர்த்தியாய் பேசுங்கள். 33வது சூரா அல் அஹ்ஸாபுடைய தப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி 31, 32வது வசனங்களை பார்ப்போம். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பதற்கான ஒரு முக்கியத்துவம் குறித்து சொல்லியிருக்கான். ஏன் நம்ம அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா, அல்லாஹ் தான் நம்மளை படைத்தான். அல்லாஹ் நம்மளை மட்டும் இல்லை, நிறைய படைப்பினங்களை படைச்சிருக்கான். அது உதாரணத்துக்கு மலக்குகள், வானம், பூமி, சூரியன், சந்திரன், மரம், செடி அப்படின்னு நிறைய படைப்புகளை படைச்சிருக்கான். அவன் படைத்த எல்லா படைப்புகளுக்குமே சில கட்டுப்பாடுகளும் சில வரையறைகளையும் விதிச்சிருக்கான். இதில் மலக்குகள் எப்போவுமே அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மாறு செய்யவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டின் கீழே மட்டும்தான் இருக்குது, இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் மனிதனுக்கு மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதற்கும் செயல்படுத்தாமல் இருப்பதற்கும் சில சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட நல்ல அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கொடுத்து அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவனுடைய கட்டுப்பாட்டுகளின் கீழே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களுக்கென சில சட்டங்களும், ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சில சட்டங்களும், அவர்களுடைய பொறுப்புகளுக்கென, அதாவது கணவன், மனைவி, பிள்ளைகள், அரசன், செல்வந்தன், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பொறுப்புகளுக்கு அப்படின்னு சில சட்டங்களும் வகுத்திருக்கான். ஏன்னா அல்லாஹ் மனிதர்களை படைச்சிட்டு அப்படியே விட்டுடல. இந்த சட்டங்களை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது குறித்து நமக்கு வழிகாட்டுதல் குரான் மூலமாக கொடுத்துருக்கு. அந்த குரான் வஹி மூலமாக குரான் கொடுக்கப்பட்டாலும் நாம் அதை மறந்துடாமல் இருக்கணுங்கிறதுக்காக எழுத்து வடிவத்தில் குரானும், செயல் வடிவத்தில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்கிறான் குரானில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி பொதுவாக அல்லாஹ் மனித சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குறான் அப்படின்னா அவங்கெல்லாம் மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்காங்க. அதனால தான் நபியினுடைய மனைவிகளுக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களும் மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவே இருக்குது. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இறை கட்டளையை நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2 மடங்கு நற்கூலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். எதுக்காக அப்படின்னா, இறை கட்டளையை நீங்கள் சரியாக பின்பற்றியதற்காக ஒரு பங்கும், மக்களுக்கு நல்ல வழியை காண்பிப்பதற்கான நற்கூலியும் சேர்த்து உங்களுக்கு 2 மடங்காக நற்கூலி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த வசனங்கள் நபியின் மனைவியரே என இவ்வசனம் சொல்லப்பட்டதால் இது நபியோட மனைவிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக இருக்குது. நபியினுடைய மனைவிகிட்ட ஒரு சீர்திருத்தம் வருதுன்னா
நபியினுடைய மனைவி அந்த சீர்திருத்தத்தை செய்கிறாங்க அப்படின்னா மற்ற முஸ்லீம் பெண்கள் வந்து அதை வந்து செய்கிறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் கொள்ள மாட்டாங்க, எந்த ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு இருக்காது. அதனால் இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா அனைத்து முஸ்லீம்களுடைய இல்லத்திலும் வந்து சீர்திருத்தம் ஏற்படும், அனைவரும் வந்து நல்ல ஒரு வாழ்வு வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. இன்னொன்று, நீங்கள் வந்து சாதாரண பெண்களை போன்றவர்கள் அல்ல அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருக்கு. அதனால் நபியினுடைய மனைவிகள் மட்டும்தான் வந்து உயர்வானவங்கன்னும் மற்றவங்கெல்லாம் வந்து தாழ்வானவங்க அப்படின்னும் நினைக்கக்கூடாது. இது வந்து ஒரு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்ன ஒரு வேறுபாடு இருக்கோ அந்த வேறுபாடு குறித்து தான் இது சொல்லியிருக்கு. நீங்கள் வந்து சாதாரண பெண்களைப் போல அல்ல, உம்முல் மோமினின், உலக முஸ்லிம்களின் தாயாகவும் அழகிய முன்மாதிரியாகவும் இருக்க போறீங்கன்னு அவங்களுக்கு அவங்களுடைய பொறுப்பை உணர்த்துவதற்காகவே இந்த வார்த்தை வந்து கையாளப்பட்டிருக்கு. எனவே நபியினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து எவ்வாறு பேணுதலாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வழிகாட்டுதலாக வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின் வரக்கூடிய வசனங்களில் சொல்லியிருக்கான். நபியின் மனைவியர்ன்னு கூப்பிட்டு அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுக்குறான். அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் மென்மையாக பேசாதீர்கள். எனவே உள்ளத்தில் கெட்ட எண்ணத்தை கொண்டிருக்கும் யாரேனும் ஒருவன் சபலம் கொள்ளக்கூடும். ஆகவே தெளிவாய் நேர்த்தியாய் பேசுங்கள். அதாவது அந்நிய ஆண்களிடம் பேசக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அவர்களின் மனதை மயக்கும் வண்ணமோ அல்லது அவர்களின் உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையிலோ நீங்கள் வந்து பேசாதீங்க, இனிமையாக பேசாதீங்க. உங்களுடைய வார்த்தையிலே வந்து தெளிவும் நேர்த்தியும் இருக்கணும். அதாவது அடுத்த கேள்விக்கு இடமளிக்காததாக அமைய வேணும் அப்படிங்கிறத சொல்லி காட்டியிருக்காங்க. இந்த பேணுதல் எல்லாம் வந்து நபியினுடைய மனைவிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னா இல்லை, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய அனைவருக்குமே தான் இந்த வசனங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் வந்து இக்காலகட்டத்துக்கு பொருந்துமா அப்படின்னா இந்த வசனம் வந்து எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றா இருக்குது. இந்த வசனம் வந்து பெண்களுக்கு வந்து ஓர் கேடயமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு பணியில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். என்ன மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமர்ஸை வந்து எப்படி கவரணும், எப்படி பேச்சு திறமையால் அவங்கள வந்து நீங்கள் ஈர்க்கணும், பொருளை வந்து வியாபாரம் பண்ணணும், இல்லை என்னுடைய ப்ரோக்ராம்ஸை வந்து அவங்க நிறையா பார்க்கணுன்னா இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரியான பேசணும், எப்படி கவர்ச்சியாக பேசணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா இது வந்து உலக ஆதாயத்துக்காகவும் காசு பணத்துக்காகவும் புகழுக்காகவும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்குறான், நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் வந்து கண்ணியத்தோடையும் பாதுகாப்போடையும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்குறான். ஏன்னா இந்த உலகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னும் அதுக்கு நீங்கள் வந்து எப்படி பாதுகாப்பு பெறணும் அப்படிங்கிறதையும் படைத்த அல்லாஹ்வுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனாலவே அல்லாஹ் வந்து இந்த விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்குறான். எப்படின்னா உங்களுடைய பேச்சு திறமை அப்படிங்கிறது வந்து மற்றவர்களை வந்து கவரக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்த உலகத்தில் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு லைக்குக்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய பேச்சு மக்களை கவர்றதை வந்து அவ்வளவு ஆர்வமாக வச்சுருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய நற்செயலை பார்த்து யாராச்சும் நல்வழி பெற்றாங்க அப்படின்னா அதற்கான கூலி வந்து இறைவனிடம் கண்டிப்பாக இருக்குது. இது வந்து பெண்களுக்கு மட்டும் ஒரு கேடயம் அல்ல, ஆண்களுக்குமே இது வந்து ஒரு கேடயமாக அமையுது. ஏன்னா இதன் மூலமாக ஆண்களும் தவறு செய்கிறதுலேருந்து அவங்க தடுக்கப்படுறாங்க. ஸோ ஆண் பெண் இருவருமே வந்து பாதுகாப்போடு இருப்பதற்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் நன்மையை பேணக்கூடியவர்களாக இருப்பதற்கு இந்த ஒரு வசனம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பல பேணுதல்களை வந்து இறைவன் வந்து அடுத்தடுத்த வசனங்களில் சொல்லியிருக்கான். இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்த வசனங்களில் பார்க்கலாம். அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிந்து வாழக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.